சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் பாலித்தாயோ அவங்களுடைய வழியை எங்களுக்கு காட்டிதா. கைரில் மகதூபி அலைஹிம் வலதாலீன், யார் மீது கோபம் கொள்ளப்பட்டதோ அவர்களுடைய வழி அல்ல, வழிகட்டவர்களுடைய வழியும் அல்ல. யார் மீது நீ அருள் பாலித்தாயோ அவர்களுடைய வழியை எங்களுக்கு என்ன செய்ய காட்டித்தா. இப்போ கைரில் மகதூபி அலைஹிம் என்பது பதிலும் இனல்லதீன, அல்லதீனவிலிருந்து பதிலாயிருக்கும். சிராத் அல்லதீன இருக்குல்ல, அதிலிருந்து கைர் என்ன இருக்குது, பதில். பதிலும் இனல்லதீன அல்லதீனவிலிருந்து பதிலாக இருக்கும். விளங்குது பாப்பா? என்ன அர்த்தம்? அலா மஹனா அன்னல் முன்னஅம அலைஹிம், எவர்கள் மீது அருள்பாலிக்கப்பட்டதோ அவர்கள் உமுல்லதீன சலிமு மினல் கலபி வ தலாலி, அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்தும் வழிகேட்டிலிருந்தும் சலாமத்தடைந்து விட்டார்களே அப்படிப்பட்டவர்கள் என்ற மஹனாவின் பிரகாரம் அல்லதீனவிலிருந்து பதிலாக இருக்கும். தம்பி, அர்த்தம் வச்சது விளங்குச்சா? இங்க முன்னாமாலைன்னா யாரு? அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து அவர்கள் சலாமத்தடைந்து விட்டார்கள், வழிகேட்டில் இருந்தும் சலாமத்தடைந்து விட்டார்களே அப்படிப்பட்ட முன்னாமாலையும் மீது, எவர்கள் மீது அருள்பாலிக்கப்பட்டதோ அப்படிப்பட்டவர்கள் விளங்குதான் கேட்டேன். முன்னாமாலையும் அப்படிப்பட்ட அல்லதீனவிலிருந்து பதிலாக இருக்கும். விளங்குதப்பா? அந்த முன்னாலே மாலையும் யார் கிடையாது? கோபம் கொள்ளப்பட்டவர்களும் கிடையாது, வழிகேடர்களும் கிடையாது. அப்படிப்பட்ட முன்னாமாலையும் விளங்குதப்பா மீது அருள் பாலித்தாயே அவங்களுடைய வழியை எங்களுக்கு காட்டு. எழுதுனப்பா? அப்போ பதிலுன்னு சொல்லலாம். எழுதுன இந்த கைரில் மகபூபி அலைஹிம்ங்கிறது என்ன இருக்குது? அல்லதீனவிலிருந்து பதில். அவு சிபத்துன் லகு, அல்லது அல்லதீனவுக்கு சிபத்துன்னு கூட சொல்லிடலாம். அல்லதீனவுக்கு சிபத்தே முபையினா, சிபத்தே காஷிபாங்க, அவங்க ரெண்டும் ஒன்று தான். சிபத்தே பையினா அன்னு சொல்லலாம், அல்லது சிபத்தே முக்கையதான்னு சொல்லலாம். பொதுவாகவே சிபத்து முக்கையது தானே. சிபத்து என்ன செய்யும்? இதில் ஒரு வார்த்தையை நீ வரையறுக்க வேண்டும் என்றால் ரெண்டை கொண்டு வரையறுக்க வேண்டும். ஒன்று சிபத்தை கொண்டு வரையறுக்க வேண்டும், அல்லது இலாபத்தை கொண்டு வரையறுக்க வேண்டும். அப்படி தானே? குலாம்னா முட்டையாக இருக்கும். குலாமு ஜெய்தின்னா ஜெய்தினுடைய அடிமைங்கும் போது கைதாயிடுச்சு. எழுதுன அர் ரஜுல் என்றால் ஆம்பளைன்னு அர்த்தம். ரஜுலுல் ஆலிமு, அப்படி தானே? ரஜுலுல் ஆலிமு, ரஜுலுல் ஆலிமுன், ஆலிமான மனிதன் சொல்லிட்டு என்ன செஞ்சிருது? கைது. ஆலிமான மனிதன், அவன் தாஜிர் கிடையாது. யானி ரஜுலுன் ஆலிமுன், ஒரு ஆலிமான மனிதன் என்னிடத்தில் வந்தார், ஆனால் தாஜிர் கிடையாது, காத்திப் கிடையாது. கைதாயிடுச்சுல்ல. சிவத்தின் மூலமாக கைது ஏற்படும், சிவத்தின் மூலமாக தெளிவும் ஏற்படும். சிவத்தின் மூலமாக இது சிவத்தே காஷிஃபான்னு சொல்லலாம். கைரில் மகதூபி அலைஹிம் விளங்குதா? சிவத்தே கையதான்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன வேலை? சூப்பராக விளக்குறாங்க பாரு. எது என்ன அவங்க தான் பேச போகிறாங்களே, நீ ஏன் அவசரப்படுற தம்பி? இப்போ கைரில் மகதூபி அலைஹிம் பதிலுன்னு சொல்லலாம். அவு சிபத்துன் லகு, அல்லதீனவுக்கு இது சிபத்தாக இருக்கும். சிபத்துன் பையினத்துன், அதான் சிபத்துன் காஷிபத்துன். விளங்குதப்பா? மௌசூஸுக்கு சிபத்துக்கு இடையில் ஜார் மஜ்ரூரை கொண்டு பிரிக்கலாம், நெருப்பை கொண்டு பிரிக்கலாம். விளங்குதா? அவு சிபத்துன் பையினத்துன் லகு, அல்லதீனவை விளக்குகின்ற சிபத்தாக இருக்கும். சிபத்து காஷிபா. அவு கையதத்துன், அல்லது கைதிடப்பட்ட சிபத்தாக இருக்கும், அல்லது கைதிடப்பட்ட சிபத்தாக இருக்கும். அப்படின்னா என்னங்க? விளக்குகிற சிவத்து கைதிடப்பட்ட சிவத்துன்னு ஒன்று விளங்க மாட்டாங்க. அலா மஹனா அன்னஹும் ஜமஉ பைன நிஅமத்தில் முத்தலகத்தி, முத்தலக்கான நியாமத்துகளுக்கு மத்தியில் அவர்கள் ஒன்று சேர்த்து கொண்டவர்கள். விளங்குதுப்பா? ஓ பைன நிஅமத்தி சலாமத்தி மினல் கலபி வல் லலாலி, அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்தும் வழிகட்டிலிருந்தும்
சலாமத் என்ற நியாமத்துக்கு மத்தியில் ஒன்று சேர்த்து கொண்ட விளங்குதப்பா, ஒன்று சேர்த்து கொண்டவர்கள் என்ற மானாவின் மீது அது சிவத்தியம் கையதாவா இருக்கும். ரைட்டா? ஏய் சிராத்தல்லதீன் அண்ணாம் தலைவன் என்ன அர்த்தம்? ஈமான் இருந்துச்சு அவங்கள்ட்ட. வைய சிவத்திய முத்தலக்கான என்ன? வையது நியாமத்தில் ஈமான், ஈமான் என்ற நியாமத்தை சொந்தமாக்கி கொண்டவர்கள். இப்போ விளங்குதப்பா? எப்பா யாரு எதை சொந்தமாக்கி கொண்டவர்கள்? ஈமான் என்ற பொது நியமத்தை சொந்தமாக்கி கொண்டவர்கள். இதுல மூமின்கிறவன் 2 ஆள் இருப்பான். ஃபாசிக் அல்லாத மூமினும் இருப்பான், ஃபாசிக்கான மூமினும் இருப்பான். இது முத்தலக்கு. இந்த மூமின்கள் எல்லாருமே முத்தக்கியாவா இருப்பாங்க. மூமின்களில் முத்தக்கியும் உண்டு, முத்தக்கி எல்லாருக்கும் உண்டு. அப்போ 2 அது முத்தலக்கா இருக்குது. அது ஆனால் கைரில் மௌதூபியாலையும் வலல்லாலின்னு சொல்லிட்டோம்னா அது கையதா போயிடும். அவங்க கோபம் கொள்ளப்பட்ட மூமின்கள் கிடையாது, வழிகட்ட மூமின்களும் கிடையாதுன்னா கையதா போயிடுச்சா? உனக்கு விளங்குதா? இப்போ கைரில் மௌதூபி அலைஹிம்னா பொதுவான மூமின்கள்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சிராத் அல்லதீன அல்லதீன அன்அம்த அலைஹிம்னா பொதுவான மூமின்கள். தம்பி, அல்லதீன அன்அம்த அலைஹிம்னா பொதுவான மூமின்கள். அவங்கள பாவம் செஞ்சவங்களும் இருக்கலாம், பாவம் செய்யாதவங்களும் இருக்கலாம். 2 பேரையும் எடுக்குது சிராத் அல்லதீனங்கிறது. தம்பி, சிராத் அல்லதீனங்கிறது என்ன செய்யுது? 2 பேரையும் எடுக்குது. ஆனால் கைரில் மௌதூபி அலைஹிம் வலல்லாலின்னு போட்டோம்னா கோபத்தை விட்டும் சலாமத்தானவர்கள், வழிகேட்டை விட்டும் சலாமத்தானவர்கள் என்ன செஞ்சிருச்சாங்க? கைது வந்துருச்சாங்க. எத்தனைப்படுத்த அர்த்தம் வைக்கிறது? இப்போ விளங்கிச்சப்பா? சிவத்தின் பையனத்துன்னா என்ன விளங்குதப்பா? அதான் மயனா அன்னகும் ஜமாவு பையன நியாமத்தின் முத்திலகத்தி, பொதுவான நியாமத்துகளுக்கு மத்தியிலே ஒன்று சேர்த்து கொண்டவர்கள். வைய நியாமத்துல் ஈமான், ஈமானிய நியாமத்தா இருக்கும் பொதுவான நியாமத்துங்கிறது. பொதுவான நியமத்து என்ன? ஈமானிய நியமத்து. ஈமானிய நியமத்தில் பாவிகளும் இருப்பார்கள், பாவிகள் அல்லாதவர்களும் இருப்பாங்க. பொதுவான ஆள். பைன நியமத்தி சலாமத்தி மில் கலபி வல் லலாலி, கோபத்திலிருந்தும் வழிகேட்டிலிருந்தும் சலாமத்துனா விளங்குதப்பா? சலாமத்தடைந்த நியமத்துகளுக்கு மத்தியிலே ஒன்று சேர்த்து கொண்டவர்கள் என்ற அர்த்தத்தின் மீது அது கையதாவா இருக்கும். கிளீன் ஆயிடுச்சாங்க உனக்கு? இப்போ முன்னாம அலைஹிம்ங்கிறவங்க 2 பேர். ஒன்று ஈமான் கொண்டிருப்பாங்க, நசாட்டிகள் பண்ணியிருப்பாங்க, சேட்டை பண்ணாதவங்களும் இருப்பாங்க. ஆனால் கைரில் மௌதூபி அலைஹிம் வலல்லாலின்னு சொல்லிட்டோம்னா அது நினைச்சிருச்சு, நல்ல தெளிவுபடுத்திருச்சு. அது நினைச்சிருச்சு அவங்க மகதூப் அலைஹிம் கிடையாது, வழிகேடர்களும் கிடையாது என்பதை தெளிவுபடுத்துது. இது கையதாகவும் இருக்குது, என்னவாகவும் இருக்குது. அதாவது தம்பி, அல்லாவுடைய கோபத்தை விட்டும் அப்பால் பட்டவர்கள் சலாமத்தடைந்தவர்கள், வழிகேட்டை விட்டும் அப்பால் பட்டவர்கள். அப்போ பாவி கிடையாதுன்னு அர்த்தம். இது நல்ல தெளிவுபடுத்துது. அதான் சிவத்தை காஷிஃபா, சிவத்தை கையதா அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போ இங்கே ஒரு பிரச்சனை வருது. இங்கே ஏங்க, நீங்கள் கைரில் மகதூபி அலைஹிம் போய் அல்லதீனோவுக்கு போய் சிவத்தா கொடுக்குறீங்களே, கவனிப்பா. அல்லதீனோவுக்கு போய் சிவத்தா கொடுக்குறீங்களே, அல்லதீனுங்கிறது மௌசூலு. அல்லதீனுங்கிறது அல்லதீனுங்கிறது என்னது? மௌசூல்லாம் மாறிபாவில். என்னது? மௌசூல்லாம் மாறிபாவில். மாறிபாவுடைய அடையாளம் மொத்தம் எத்தனை? நானே சொல்லிடுறேன். மாறிபாவுடைய அடையாளம் எத்தனை? 7. மாறிபாவுடைய அடையாளம் 7. என்னவெல்லாம்? லமீர் மாரிஃபா. எடுத்தோடனே என்ன சொல்லணும்? லமீர் மாரிஃபா தான் ஃபஸ்ட்டு. அணைங்கிறது தான் ஆரஃபுல் மாரிஃப். விழுந்தர்கள் லமீர் மாரிஃபா. 2வது அலம் மாரிஃபா. 3வது மௌசூல் மாரிஃபா. 4வது இஸ்மிஷாரா மாரிஃபா. 5வது அலிஃப்லா மாரிஃபா. ரஜுலுங்கிறது நக்கிரா, ரஜுல்னா மாரிஃபாவாயிரும். விளங்குதா? இந்த 5ல் ஒன்றின் பக்கம் இலா வச்சுப்பட்ட மாரிஃபா. 6. 7வது நிதா மாரிஃபா. நிதாவும் மாரிஃபா தான்.
ரஜுலுங்கிறது நக்கிரா. யார் ரஜுல்னா என்ன இருக்கு? மாரிஃபா. எதுனாச்சு? அப்போ அல்லதீங்கிறது மௌசு இல்லை, மாரிஃபா வச்சே. கயிறுங்கிறது நக்கிரா. கயிறு, மிசிலு, ஃபவுக்கு, தாத்து, விளையாடு கேட்டேன். ஜிஹாத் சித்தா, ஜிஹாத்து சித்தா, 6 திசை இருக்குல்ல, இது உள்ள நக்கிரா தான். இலாபு செஞ்சால் அது மாரிஃபா ஆகாது. இலாபு செஞ்சா இதெல்லாம் கயிறு, மிசிலு, ஜிஹாத்தே சித்து, இதெல்லாம் இலாபு செஞ்சால் மாரிஃபா ஆகாது. வஸ்வையும் இலாபு செஞ்சால் மாரிஃபா ஆகாது. அது மாலிக் யௌமித்தீனில் சொல்லியாச்சு அதை. ஆனால் மாதி இஸ்திம்ராருடைய பொருளை தாங்கிட்டு அது மாரிஃபா ஆயிரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல, பாரு அதை. விளங்குதா? மாலிக் யௌமித்தீன் இருக்க மாதி இஸ்திம்ராருடைய பொருளை தாங்கினால் அதுவும் மாரிஃபா ஆயிரும். ஆல் இஸ்திக்பாலுடைய அர்த்தத்தை தாங்கினால் மாரிஃபா ஆகாது. அது இலாபத்து லெபுலியா. மாதி இஸ்திம்ராருடைய அர்த்தத்தை தாங்கிவிட்டால் அந்த இலாபத்து மனைவியா, அது மாரிஃபாவாக ஆயிரம். மாலிக் யௌமித்தீனில் அது பேசியாச்சு. அதை நீ பார்க்கலன்னு அதை. அது மாதிரி கயிறு, மிசிலும் இலாபு செஞ்சால் மாரிஃபா ஆகாது. இலாபு செஞ்சால் மாரிஃபா ஆகாது. நீங்கள் எப்படிங்க அல்லதீன மாரிஃபாவில், அல்லதீன மௌசூல் மாரிஃபாவாச்சே, அதுக்கு போய் எப்படி நீங்கள் கயிறை சிபத்தாக கொடுக்குறீங்க அன்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு சூப்பரான 2 பதில் சொல்கிறாங்க. எத்தனை பதில்? 2 பதில். ஒன்று, அல்லதீனவை நக்கிரா வாக்கிறது. அல்லதீனவை நக்கிரா வாக்கிறது. ஏன்னா அது விளங்கப்படாது. அல்லதீன என்ன செய்யப்படலைங்க, அது விளங்கப்படாமையும் சில சமயம் இருக்கும். அலிஃப்லாம் உள்ள வார்த்தை, அலிஃப்லாம் உள்ள வார்த்தை, அந்த அலிஃப்லாம் அகுதா இருந்தால் தான், விளங்கப்பட்டிருந்தால் தான், மஹூதா இருந்தால் தான் வந்து என்ன செய்யும், அது மாரிஃபா. மஹூதா இல்லைன்னா என்னவாயிரும்? நக்கிராவாயிரும். விளங்குதப்பா? அலிஃப்லாம் 4 வகை இருக்குது. அலிஃப்லாம் எத்தனை வகை இருக்குது? 4 வகை. அகுதே ஹாரிஜின்னு ஒன்று இருக்குது, அது மாரிஃபா. நீ ஒன்றை விளங்கி வச்சிருப்ப, அர்ரஜிலாம் வந்தாண்டுன்னு. விளங்குதா? அது அகுதே ஹாரிஜி. நீ ஒரு ஆழத்தை விளங்கி வச்சிருக்கிய, அது மாரிஃபா. அகுதே தீனின்னா தீனில் விளங்கி வச்சிருக்கான், அதெல்லாம் நக்கிரா தான். விளங்குதா இருக்கண்ணே? அது என்னது? நக்கிரா தான். ஜின்ஸை காமிக்க வந்துச்சு, அதுவும் நக்கிரா தான். இஸ்திக்ராக்க காமிக்க வந்துச்சு, அதுவும் நக்கிரா தான். விளங்குதா? அப்போ ஹாரிஜியில் ஒன்று விளங்கப்பட்டிருக்கணும். ஹாரிஜியில் விளங்கப்படாமல் இருந்தால் என்னவாகிறது? அது நக்கிரா தான். அதுக்கு நம்ம அல்பியாவிலே இந்த பைத்துலாம் வருது. விளங்குதா? எப்பா எப்படி அலிஃப்லாம் உள்ள வார்த்தை அது ஹாரிஜில் விளங்கப்படலைன்னா அது என்னது தான்? அது நக்கிரா தான். உதாரணமாக, வலக்கது அமுர்ரு அல்ல லய்யீமி சுப்புனி இப்போ மலைத்து செம்ம குல்து லா ஏனீனி. பாரு, வலக்கது அமுர்ரு அல்ல லய்யீமி சுப்புனி, என்னை திட்டுகின்ற அர்ப்பணை கடக்குகிறேன், கடந்து சென்றேன். அமுர்ருக்கு மரத்துடைய அர்த்தங்கிறாங்க. இப்பா என்னை திட்டுகின்ற அர்ப்பணை கடந்து சென்றேன். இப்போ மலைத்து நான் வாட்டில் போயிட்டேன் நம்ம இடத்துல. குளித்து நான் சொன்னேன் லா ஏனி, அவன் என்ன நாடலைன்ட்டேன். என்ன நாடலைன்னு நான் வாட்டில் போயிட்டேன். இப்போ அலல் லையீமுங்கிறது அலிஃப்லாம் உள்ள வார்த்தை தான். ஆனால் அந்த இடத்துல என்ன அர்த்தம்? என்னை திட்டுகின்ற அர்ப்பணை கடக்குகிறேன். என்னை திட்டுகின்ற அந்த அர்ப்பணம்லாம் கிடையாது. இப்பா அந்த குறிப்பிடப்பட்ட அர்ப்பணம் இல்லை. என்னை திட்டுகின்ற அர்ப்பணை கிடக்கிறேன், என்னை திட்டுகின்ற. அப்போ அவன் எவன்னு தெரியலைங்க. விளங்குச்சான்னு கேட்டேன். அவன் என்ன அவன் நாடலைன்னு நம்ம பொதுவாகவே பதில் சொன்னால் தான் பிரச்சனை வரும். விளங்குச்சா? பதில் சொன்னால் நம்ம வாட்டில் போயிட்டோன்னு வச்சுக்கோ, அங்கே பிரச்சனை வராது. ரைட்டா? அப்போ வலக்கது அமுர்ரு அல்ல லயீமி சுப்புனி, என்னை திட்டுகின்ற அர்ப்பணை கடந்தேன், என்னை திட்டுகின்ற அர்ப்பணை கடந்தேன் அங்கும்போது அதில் லயீம்ங்கிறது இங்கே குறிப்பிட்டவன இங்கே நாடலை. குறிப்பிட்டவன என்ன செய்யப்படலை, அவே அது நக்கிராதான். அவே தான் யசுப்புனி என்ற ஜும்லாவே எனக்கு சிபத்தா வருது. எப்பா ஏய்
லைம்ங்கிறத நக்கிரான்னு எப்படி சொல்கிறோம்மா? சுப்புனிங்கிற ஜும்லா போய் அதுக்கு சிவத்தா வருது. என்னை திட்டுகின்ற அர்ப்பணை கடக்குகிறேன். என்னை திட்டுகின்ற சுப்புனிங்கிறது ஜும்லா சிவத்துங்க. ஜும்லா சிவத்து வந்தாலே முன்னால் உள்ளது நக்கிரான்னு அர்த்தம். என்னை திட்டுறது எவனா இருந்தாலும் சேதான். என்னை திட்டுறது எவனா இருந்தாலும் சேதவன் நக்கிறாதானே இது. என்னை திட்டுகின்ற அர்ப்பணை எவனா இருந்தாலும் நான் அவனை கடந்து போயிடுவேன். கடந்து போயிட்டேன். நான் என்ன அவன் நாடலைன்னு நினச்சிக்கிட்டேன். ரைட்டா? அப்போ லைம்ங்கிறது என்ன வாக்கிட்டோம்? அலிப்புலாம் உள்ள வார்த்தை தான். அலிப்புலாம் மாரிபாவுடைய அடையாளம். ஆனால் இந்த இடத்துல எதுனா வாக்கிறோம்? அதை ஒரு இவன் தான் சொல்லிட்டு ஒரு மாகூதி இல்லை. அதுமாரி இந்த அல்லதீன சிராத் அல்லதீனங்கிறது என்ன இருக்குது? ஒரு குறிப்பிடப்பட்ட ஆளுங்க நாடப்படலை. நீ யாருக்கெல்லாம் அருள்பாலித்தாயோ, யாருக்கெல்லாம் அருள்பாலித்தாயோ அவங்களுடைய பாதை எனக்கு காட்டு என்று ஒரு மழகூதி இல்லை என்றால் அது நக்கிரா தான். அது ஆகவே நக்கிராவுக்கு நக்கிரா சிபத்தா வந்திருக்கு. நக்கிராவுக்கு பிரச்சனை இல்லை. அல்லது இப்படி கொடுத்துடணும். அல்லதீன மாறி பார்த்தாங்க, கைரும் மாறி பார்த்தாங்க. நம்ம சொன்னோம்ல, என்னது வஸ்புல ஆல் இஸ்திக்பாலுடைய அர்த்தத்தை தாங்கிருச்சுன்னா ஏன் சத்தம் போடுது? என்ன சொன்னோம்? கயிறை வந்து மாறிபா வைக்கிறது. எதை மாதிரி? நம்ம வந்து வஸ்பு வந்து மாதி இஸ்திமராலுடைய அர்த்தத்தை தாங்கிருச்சு, அதை மாறிபா வாயிடணும்ல. நம்ம கயிறும் வந்து மாறிபாவா ஆகும். விழுந்தர் கேட்டேன். கயிறும் எப்போம்னா அதுக்கு ஒரே ஒரு என்ன இருக்குது, லித்து இருந்துச்சுன்னா மாறிபாவா ஆயிருமா. அதுக்கு என்ன செஞ்ச? ஒரு லித்து உள்ள வார்த்தையின் பக்கம் இல்லாமல் செய்யப்பட்டான். ஒரு விட்டா அது என்னவாயிரும்? மாறிபாவாயிரும். பண்ற விளங்குச்சா? அல்லதீனவை நக்கிரா வாக்கிற வேண்டியது. அல்லதீனவை எனவே மௌகூதி இல்லைன்னு சொல்லிடணும். விளங்குதா? அல்லது கயிறை பிடிச்சி என்ன செஞ்சிடணும்? மாரிபா வாக்கிடணும். கயிறு மாரிபாவா ஆகும். எப்போ மாரிபாவா ஆகும்னா அதுக்கு ஒரே ஒரு லித்து இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிடும்? மாரிபாவாயிரும். விளங்குதப்பா? ஒரே ஒரு லித்து இருந்தால் என்ன செஞ்சிடும்? ஒரே ஒரு முரண்டு இருக்கு, அப்போ அது மாரிபாவாகும். இப்போ முன்னாமு அலைஹிம்ங்கிறவங்களுக்கு ஆப்போசிட் யாரு? முன்னாமு அலைஹிம்க்கு ஆப்போசிட் யாரு? மஹ்தூபி அலைஹிம் தான். ஒரு ஆப்போசிட் தான் இருக்கு. அப்படி தானே? அதுவே அது மாரிபாவாயிரும். ரைட்டா? பாரு, வதாலிக்க அன்னமா யசிஉ த கைர் என்பது அல்லதீனவுக்கு சிவத்தாகுவது சிஹத்தாகுவதெல்லாம். வதாலிக்க த கைர் என்பது அல்லதீனவுக்கு சிஹத்தாகுவதெல்லாம். வதாலிக்க அன்னமா யசிஉ ஆனா சிஹத்தாகுவதெல்லாம் வியாதி தேவியிலைனி ரெண்டு தேவியலில் ஒன்றின் பிரகாரமாக இருக்கும். இங்கே ரெண்டு தேவியில் செய்யணும். ஒன்றாவது இஜ்ராவுல் மௌசூலி, மௌசூலை நடத்தாட்டுவதாக இருக்கும். மஜ்ரன் நக்கிரத்தி, நக்கீரா நடக்கும் இடத்தில் மௌசூலை நடத்தாட்டுவதாக இருக்கும். எப்போ? இதாலம் யுக்ஸது பிஹி, இந்த அல்லதீனவை கொண்டு நாடப்படவில்லை என்றால், மஹூதுன் ஒரு குறிப்பிடப்பட்டதை ஒரு விளங்கப்பட்டதை நாடப்படவில்லை என்றால் நக்கீரா நடக்கும் இடத்தில் நடத்தாட்டுவதாக இருக்கும். கல் முஹல்லா ஃபி கௌலிஹி, அந்த கவிஞனுடைய சொல்லில் உள்ள அலிபுலாம் உள்ள வார்த்தையை போல. கல் முஹல்லானா அலிபுலாம் அனுபவிக்கப்பட்ட வார்த்தையை போல. கல் முஹல்லா கீழே போட்டிருக்கு பாரு. கல் முஹல்லா ஃபி கௌலிஹி, அந்த கவிஞனுடைய சொல்லிலே அலிபுலாம் இணைக்கப்பட்ட ஒரு வார்த்தையை போல. என்ன கவி? வலக்கது அமுர்ரு அல லயீமி யசுப்பூனி, என்னை திட்டுகின்ற அர்ப்பணை கடந்தேன். வலக்கது அமுர்ருக்கு மாதியுடைய அர்த்தமா, மரத்துடைய அர்த்தம். வலக்கது அமுர்ரு அல லயீமி யசுப்பூனி, என்னை திட்டுகின்ற அர்ப்பணை கடந்தேன். மதைத்து செம்ம விடத்தில் நான் சென்று விட்டேன். குல்து, நான் சொன்னேன். லா ஏனி நீ, என்னை அவன் நாடவில்லை என்று நான் சொன்னேன். என்னை அவன் என்ன நாடலை, யாரையும் நாடுறான்ட்டேன். ரைட்டா? இப்போ பாரு,
வலக்கது அமுர்ரு அலல்லையீமி அலிஃப்லாமுள்ள வார்த்தை தான், அப்படி தானே? அற்பேன், இந்த அற்பேன்னு சொல்ல, அந்த அற்பேன்லாம் சொல்லலைங்க. என்னை திட்டுகின்ற அர்ப்பணை நான் கடந்தேன். எசுப்புனி என்கிறது லயீமுக்கு, அதனால தான் சிவத்தா வருது, ஜும்லா சிவத்தா வருது. எடுத்தனப்பா, லயீம்ங்கிறது நக்கிராவாக இருக்கிறதுனால தான். எடுத்தனா? அப்போ லயீம் என்பதை கொண்டு குறிப்பிட்ட ஆளை நடப்படவில்லை. இப்போ மலைத்து சம்ம விடத்தில் நான் சென்று விட்டேன். கொடுத்து நான் சொன்னேன், லா ஏனி இனி என்னை நாடவில்லை என்று சொன்னேன். இப்போ கவுலிகி முன்ன அந்த அரபியுடைய சொல்லை போல, இப்போ இன்னி நான் லா முர்ரு அல்ல ரஜிலி மிசிலிக்க உன் போன்ற மனிதனை கடந்தேன். அவன் அப்பொழுது இப்போ யுக்குரி மினி என்னை கண்ணியப்படுத்தினான். ரைட்டா? உன் போன்ற மனிதனை கடந்தேன், என்னை அவன் கடந்த. மிசிலும் இலாபு செஞ்சால் மாறி பாவாது. ஆனால் அங்கே மிசிலு வந்து என்ன செஞ்சுது? அர்ரஜலுக்கு சிபத்தா வருது. ரைட்டா? விளங்குதப்பா? ஏன்னா அர்ரஜில கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒன்று நாடப்படலை. ரைட்டா? உன் போன்ற ஒரு மனிதனை கடந்தேன், உன் போன்ற ஒரு மனிதனை கடந்தேன். அவைய அர்ரஜிலை கொண்டு குறிப்பிட்ட ஆளை நாடப்படவில்லை. அவைய மிசிலுங்கிறது நக்கிராதான். இந்த மிசிலை இலாவை செஞ்சாஞ்சே தான் மாறிபாவ ஆகாது. விளங்குதா? எப்படி மிசிலுங்கிறது அர்ரஜில் என்ற அலிஃப்லாம் உள்ள வார்த்தைக்கு சிவத்தா வந்திருக்கிறதோ நக்கிராவாக இருந்தாலும், அதே போல் எப்படி அல்லயீம் என்பதற்கு எசுப்பூனிங்கிற ஜும்லா சிவத்தா வந்திருக்கு. அந்த அலிஃப்லாம் உள்ள வார்த்தையை குறிப்பிட ஆள நாடலை. அல்லதி அதே மாதிரி அல்லதீனவும் என்ன செய்யலை, குறிப்பிட்ட ஆள் நாடப்படலை. அவை அது நக்கிராதான். அல்லது விளங்குதப்பா? ஜஅலு கைரு, கைரை ஆக்குவதாக இருக்கும். மேலே மௌசூலை நக்கிரா நடக்கும் இடத்தில் நடத்துவது. அவு ஜஅலு கைர், கைரை ஆக்குவதாக இருக்கும். மாரிபத்தன், மாரிபாவாக ஆக்குவதாக இருக்கும். வில் இலாபத்தி, இலாபத்தின் மூலமாக மாரிபா வைக்கிறது. அதுதான் இலாபம் செய்யப்பட்டிருக்கலங்க, அது மாரிபான்றணும். ஏன்னால் அன்னஹு அந்த கைரி என்பது உதீஃப, இலாபம் செய்யப்பட்டிருக்கு. இலாமா ஒன்றின் பக்கம் லஹு இத்துன் வாஹிதுன், அதுக்கு ஒரே ஒரு முரணி இருக்கிறதே. அப்படிப்பட்ட வார்த்தை என்பது இலாபம் செய்யப்பட்டிருக்கு. விளங்குதா? மௌதூபி அலைமுக்கு ஆப்போசிட் என்னது? முன்னாம் அலையும். முன்னாம் அலையும் ஆப்போசிட் என்னது? மௌதூபி அலையும் தான். ஒவ்வொரு முன்னாமு அலையும், முன்னாமு அலையுமா இருக்கும். மௌதூபி அலைமுக்கு ஆப்போசிட் யாரு? முன்னாமு அலையும். அவே வைத்த ஐயனும் இங்கே குறிப்பாகிவிடும். விளங்குதப்பா? ரைட்டா? ஐயனுல் ஹரக்கத்தி மின் கைரி சுக்கூன். விளங்குதப்பா? சுக்கூன் அல்லாத ஹரக்கத்து குறிப்பாகுவதை போல குறிப்பாகிவிடும். வைத்த ஐயனு இங்கே குறிப்பாகும். ஐயனுல் ஹரக்கத்தி மின் கைரி சுக்கூன், கைரு சுக்கூனில் இருந்து ஹரக்கத்துக்கு தைனாவதை போல தைனாயிரும். அப்படி தானப்பா? ஹரக்கத்துங்கிறதும் கைரு சுக்கூனுங்கிறதும் ஒன்று தானப்பா? ஹரக்கத்துக்கு ஆப்போசிட்டு சுக்கூனு, ஹரக்கத்துக்கு ஆப்போசிட்டு அலைக்க. விளங்குதப்பா? பில் ஹரக்கத்தி, அலைக்க பில் ஹரக்கத்தி கைரி சுக்கூன், சுக்கூன் அல்லாத ஹரக்கத்தை நீ பற்றி பிடி. அப்போ சுக்கூன் அல்லாத ஹரக்கத்தை பற்றி பிடினா என்ன பார்த்தோம்? இல்ல சுக்கூன்றா, சுக்கூன்னா வந்து அமைதின்னு அர்த்தம். அலைக்கபில் ஹரக்கத்தி கீழே போட்டிருக்கான். ஆமாம், அலைக்கபில் ஹரக்கத்தி ஆடுவதை பற்றி பிடித்துக்கொள். கைரி சுக்கூன், அதான் சுக்கூன் அல்லாதை பற்றி பிடித்துக்கொள். சுக்கூன் அல்லாத ஹரக்கத்தை பற்றி பிடித்துக்கொள். அப்போ ஹரக்கத்துக்கு ஆப்போசிட் என்னது? சுக்கூன். விளங்குதான்னு கேட்டேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.